ஸோ வெல்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் எபிசோட் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் 3 போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு மார்லின் சொல்கிறா. எனக்கு இந்த வழி தெரியும், இந்த வழி சுற்றி போனால் ஒரு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி மார்லின் சொல்கிறா. ஓகே, நம்ம லேடர் போட்டாச்சு. மார்லின் மேலே ஏறிட்டு இருக்கிறா. டெஸ்ஸு வந்துட்டா. ஓ, நம்மளை யாரோ சொல்கிறா, நம்மளே ஏறிடலாம் மேலே. கைஸ், நம்ம வீடியோவுக்கு எபிசோடு வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போன இதில் போய் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ இதை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓ மை காட், ஏதோ பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஓ, என்னங்க அது? அது உன்னோட மக்களையா? அங்கே என்ன இருக்குது? எல்லாருமே செத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. எதுக்கு இப்போ? நாங்களும் குவைட்டாக தான் இருக்கிறோம், ஆனால் இந்த ஊரை விட்டு போயிடலான் இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மார்லின் சொல்கிறா. ஸோ ஆர்மிக்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. மார்லின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃப்ளையை சேர்ந்தவ. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஆர்மிக்காரங்களுக்கும் ஆகாது போல். கொஞ்சம் கை கொடுக்குறியா? என்னால் நகர்த்த முடியல, அடிபட்டிருக்குல்ல. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து மார்லின் வந்து எனக்காக ஒரு ஸ்மகிள் பண்ணணும், நீங்கள் ஸ்மகிள் பண்ணால் தான் நீங்கள் கேட்ட பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை தேடி தான் நம்ம போயிட்டுக்கிறோம். டெஸ்ட் கேட்குறா, உனக்கு எப்படி இருக்குது? நான் உயிரோடு தான் இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மார்லின் சொல்கிறா. கைஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சமாவது மோட்டிவேஷன் வரும். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சைடு எதுவும் இல்லை. சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த டோர், அதுதான் நம்ம போற வழி. நம்ம ஒளிஞ்சு நின்று போவோம், ஏன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, நம்ம வந்து பார்த்து போவோம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த டோர்கிட்ட எப்படியாவது நம்ம போய் ஆகணும். ஒளிஞ்சு நின்று போயிடலாம். சுடலாமா? வேண்டாம், ஆமோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் இந்த சைடு போயிருக்கா, நம்மளும் போயிடலாம். இந்த சைடு யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்கான். ஓ நோ 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 நோ, ஒருத்தர் இருக்கான். அப்புறம் நம்ம குமிஞ்சிடலாம். ஓகே ஓகே, இந்த சைடு போகலாம். இந்த பிரிக்கை எடுத்துக்கலாம். இந்த பிரிக்கை எடுத்து ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது திசை திருப்பணும் ஒருத்தனை. இந்த பிரிக்கை வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகே, இந்த மூலையில் வீசிடலாம். வீசியாச்சு. யாருங்க? அமைதியாக போகணும் மார்லின்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம கூச்சிட வண்டி தான். இவனை லாக் அடிச்சிடலாம். பிடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், லாக் அடிச்சு. ஓ ஷெட், இங்கே யாரோ பார்க்க போகிறாங்க. என்னங்க அப்படி நிற்கிறான்? ஓ, அலர்ட் ஆகிட்டான். ஓகே ஓகே, சீக்கிரம் சாப்பிடா. எடுத்துட்டான். ஓகே, இவனுக்கு ஒரு கல் கிடச்சிருச்சு. இங்கே போட்டு கூப்பிட்ற வண்டி தான். வந்துட்டான். சுட்டுற வண்டி தான். ஹெட் ஷாட். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. சூப்பர். அங்கே இருக்காங்க, சுடுங்கடா எல்லாரும். ஓகே, அலர்ட் ஆகிட்டாங்க. நம்ம வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போகிறான். அவ்வளோதாங்க, அங்கே ஒரு ஹெட் ஷாட். தேங்க்யூ மார்லின். இவங்களை எப்படியாவது கொல்லு ஜோல். ஓகே. ஓ மை காட், இங்கே தரான். மச்சிடறான். மிஸ் ஆயிட்டா. ஓ மை காட், புல்லட் இறங்கிருச்சு. பரவாயில்ல, போட்டுடலாம். ஹெட் ஷாட். அவ்வளோதான், ஷோல்டரில் பட்டாலும் செத்துட்டாங்க. இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் கொடுத்துட வேண்டியதான். ஹெட் ஷாட்டுங்க. அவ்வளோதான், தொண்டை மேலே இறங்கிச்சு வருங்க புல்லட்டு. ஓகே, நம்ம லோட் பண்ணியாச்சு. இங்கே ஏதோ பாட்டில் கேட்குதுங்க, இந்த பாட்டிலை எடுத்துடலாம். செங்கலுக்கு பதிலாக பாட்டில், செங்கல் முடிஞ்சு போல், அதனால் இந்த பாட்டிலை வச்சுக்கலாம். ஓகே, ஆமோஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம ரீலோட் பண்ணியாச்சு. ரைட் சைடில் மார்லின் எங்கேயும் நின்றுக்கிறா. ஓ நோ, இங்கே பாருங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க. ஓ மை காட், அட கடவுளே, எல்லாரும் இறந்துட்டாங்க. மார்லினோட ஃப்ரெண்ட்ஸ் போலங்க. சொன்னல குட் பை ஃப்ரெண்டுன்றான் பாருங்க. மார்லின் வா, நம்ம போகலாம். நிறைய சோல்ஜர்ஸ் வந்துடுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்து.
டெஸ்ஸும் சொல்கிறா ஆமாம் நம்ம நகரலாம், இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை, செக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு போகிற வழியில் ஆமை வேணும். இனி எவ்வளோ தூரம் இருக்குது? ஓகே, மார்லின் கீழே இறங்கிட்டா. இந்த டோர் தான் போல, இதுக்குள்ளே போ. ஆமாம் டோரை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுங்க, யாராவது வந்துட போகிறாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு. ஏன்னா நம்ம கன் ஷாட் வேறு சுட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் மார்லின்? இந்த வழியாக போகலாம் வாங்க அப்படின்னு. இங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கம் வந்தாச்சு அப்படின்றான். இந்த இடம் பாருங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க ரகசியமாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது மார்லின் அப்படின்னு டெஸ்ட் கேட்குறா. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் கண்டிப்பாக வரும் போல். ஆமாங்க, புல்லட்ஸு ஷார்ட் பட்டிருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக அவளுக்கு வரும். இந்த வழியாக தான் ஜோல் அப்படின்றா. அனைவரும் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கள், எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்டட் பரவிட்டு இருக்குது. யாராவது எங்கள் கண்ணில் பட்டிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், இல்லைனா நாங்கள் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிக்காரங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன ஸ்மகிள் பண்ண போகிறோம் மார்லின், நாங்கள் உனக்கு காட்டுறேன். அவர் சொன்ன ரேடியோ, அது ஆக்சுவலாக ரேடியோ போலைங்க, அவர் அதே சொல்லுது. யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், சுற்றுவோம் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்மிக்காரங்க வந்து அந்த ரெக்கார்டட் வாய்ஸில் போட்டு விட்டாங்க. ஜோல், இந்த கதவை கொஞ்சம் திற, என்னால் முடியல. ஓகேங்க, நம்ம கதவை திறந்தாச்சு. ஓ மை காட் மார்லி, ஒன்றும் இல்லைல்ல. யாரா அது? ஓ மை காட், அவளை விட்டு கையெடுங்க அப்படின்றாங்க. ஏய், நீ ஆளுங்க சின்ன குழந்தைங்களை கூட ஆளுங்களை சேர்த்திருக்க. இல்லை, அவள் வந்து இங்கே சேர்ந்தவ கிடையாது. என்னாச்சு மார்லின்? கவலைப்படாத, நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், எனக்கு சரியாயிரும். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, நான் உன் கூட வர முடியாது. நான் அப்பனா உன் கூட இருக்கேன். எலி, நான் சொல்றது கேளு. ஏய், நம்ம இவளையா ஸ்மகிள் பண்ண போறோம்? கேபிட்டல் பில்டிங்க்கு போனால் இவளை அங்கே விட்டுறலாம். ஓ ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா எலியை வந்து ஸ்மகிள் பண்ண போகிறோம். ஐயோ பாரு, எலி போல. இவளை தான் நம்ம ஸ்மகிள் பண்ண போகிறோம். இவளை கொண்டு போய் அங்கே சேர்த்தோம்னா ராபர்ட் வந்து என்ன உங்களுக்கு தரணும்னு இருந்தானோ அதோட டபுள் மடங்கா உங்களுக்கு கன்ஸ் தருவாங்க. கன்ஸ் பார்க்க முடியாம நான் வந்து இவளை கடத்திட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றேன். சரி, நீ ஃபாலோ பண்ணு, வெப்பன்ஸ்லாம் உனக்கு நான் தரேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து மருந்து போட்டு விடு. அது வரைக்கும் ஜோல் வந்து எலி வந்து கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றா. எப்படி அவங்கள உனக்கு தெரியும்? ஜோலோட பிரதர் டாமின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஸோ அதனால தான் அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். டாமி வந்து ஒரு நல்ல மனிதன். சரி, நீ நார்த் டனலுக்கு போ, இவளை கூட்டிட்டு போ, அங்கே போய் வெயிட் பண்ணு. நான் அதுக்குள்ள மார்லினுக்கு பேட்சப் பண்ணிட்டு வந்துடுறேன், அவளுக்கு மெடிசன் கொடுத்துட்டு இந்த கன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்துடுறேன். கவலைப்படாத எலி, நீ அவன் கூட போ, அவனை நம்பலாம், உனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ போ, நீ கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜோல் சொல்கிறான், இந்த மாதிரி நீ என் கூடயே இரு, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்கிடாதுன்னு சொல்லி டெஸ்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறான். ஓகே கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. எலியை வந்து நம்ம அந்த நார்த் சைட் டனலுக்கு இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா அங்கே தான் ஒரு ஹைட் அவுட் இருக்கு போல. எலி கேட்குறா, இந்த மாதிரி என்ன ஆச்சு, எனக்கு ஷூட்டிங் சவுண்டு நிறையா கேட்டுச்சு. ஓ மை காட், இங்கே பாருங்க ஆர்மிக்காரங்க போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஒளிஞ்சே போயிடலாம். ஸோ ஃபயர் ஃப்ளைஸும் ஆர்மிக்காரங்களும் சண்டை போட்டுட்டாங்க. ஆர்மிக்காரங்க வந்து ஃபயர் ஃப்ளைஸை பார்த்தோன்னே சுட்டுட்டாங்க அப்படின்னு வந்து ஜோல் சொல்கிறான். ஓகே ஃபைன், நம்ம இதுக்குள்ளே போயிடலாம், டார்ச்சை ஆஃப் பண்ணிடலாம். கமான் கமான், சீக்கிரம் வா எலி. ஓ மை காட், ஆர்மிக்காரங்க அப்படியே ஒளிஞ்சுக்கலாம். ஓகே, அவங்க நேராக பார்த்துட்டு போகிறாங்க, நம்மளுக்கு கண்ணு தெரிய மாட்டோம் போல். ஸோ அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் அதே சொன்னதே சொல்லிட்டு இருக்குது. ஏதாவது நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரெக்கார்டில் சொல்கிறாங்க.
Give me a minute. எப்படி நம்ம மேலே ஏறுறது அப்படின்னு சொன்னோன்னே நீ கவலைப்படாத, அதுக்கு நான்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியா ஸோ இந்த பெட்டி மேலே ஏறி நம்ம மேலே போனாதான் நம்ம நார்த் டனலுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஜோல் சொல்கிறான். ஓகே கைஸ், நம்ம பெட்டியை வந்து நம்ம இங்கே வச்சாச்சு, தள்ளிட்டு அப்படியே மேலே ஏறிட வேண்டியதான். ஓகே ஃபைன், மேலே ஏறியாச்சு. வெளியே ஏறுறாளா? வெளியே ஏறி தான் வரா. ஓகே நம்ம இந்த சைடு தான் போனோம், இந்த சைடு எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஃபைன், நம்ம இந்த சைடு தான் போனோம், இப்படி போயிடலாம். இந்த டனல் வழியாக தான் நீங்கள் ஸ்மகிள் பண்ணுவீங்களா? ஆமாம். இல்லீகல் திங்ஸா? அப்போ நீ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய ஸ்மகிள் பண்ணியிருக்கியா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. மார்லின் கூட என்ன உனக்கு டீலு? எனக்கு தெரியாது. அவள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு வந்து நீ ஃபயர் ஃப்ளைஸ் ஒரு லீடர் கிட்ட இருக்கியா? என்ன உனக்கு வயசு? 12 வயசு இருக்குமா? நான் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் இருக்கிறேன். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க. ஸோ உன்னோட பேரண்ட்ஸ் என்ன ஆச்சாங்க? தெரில, யாரோட பேரண்ட்ஸும் இல்லை. அப்போ எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை. நான் குழந்தையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ ஸ்கூலுக்கு போகாமல் நீ ஃபயர் ஃப்ளைஸ் கூட ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறேன். நீ என்னை ஸ்மகிள் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பத்திரமா நீ கூப்பிட்டு போவில்லை அப்படின்னு சொல்ல. உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்களுக்கும் எனக்கும் ஆகாது. ஸோ அதனால என்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல தான் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல போகிறான் போல. ஆமாங்க கைஸ், வந்தாச்சு, நம்ம ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. என்ன பண்ணுறேன்? டைம் நேரத்தை கழிக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? அது உனக்கே தெரியும், நீ ஏன் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்றான். என்னோட வாட்ச் நொறுங்கி இருக்கு. ஓ கைஸ், பார்த்தீங்கன்னா வாட்ச்னு சொன்னோன்னே அவனுக்கு சென்டிமெண்ட் ஆயிரும். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பொண்ணு சாராவோட ஞாபகம் வந்தது போல. தூங்கிட்டு இருக்கிறான், இன்ஸ்டான் பார்த்தீங்கன்னா. நீ தூங்கும்போது வளர்ற. எனக்கு வந்து கெட்ட கனவு பிடிக்காது. எனக்கும் தான் அப்படின்றான். தூக்கத்தில் வளர்றான்ல. கண்டிப்பாங்க, யாருக்கா இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கான்னு. நான் இது வரைக்கும் இவ்வளோ கிட்ட வந்து நான் பார்த்ததில்ல, அது வெளி உலகத்தை. உள்ளே தான் இருந்தேன், எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்களேன் அப்படின்றான். அதாவது எலி சொல்கிறான். இதுக்கு மேலே ரொம்ப இதாக இருக்காதுல்ல போகிற வழியில். ஃபயர் ஃப்ளைஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. மார்லின் எப்படி இருக்கா? அவள் பொழைச்சிக்குவா, கவலைப்படாத. நான் மர்ச்சன்டைஸை பார்த்தேன், நிறைய இருக்குது. பண்ணலாமா இதை? ஓகே நம்ம பண்ணலாம். ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவளை ஸ்மகிள் பண்ணணும். இப்போ அவளை கூட்டிகிட்டு வெளியே போகணும், கடத்திட்டு போகணும். ஒரே ஸ்ட்ரேஞ்சாக இல்லை, அதாவது ரொம்ப வித்தியாசமாக இல்லையா? நான் வந்து அதாவது நம்ம வந்து இவளை ஸ்மகிள் பண்ணிட்டு போகிறோம், அவங்க பண்ண வேண்டிய வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வித்தியாசமாக இல்லை? சரி, யாரோ இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டோன்னா நம்மளுக்கு தேவையான கன்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம போய்க்கலாம், வேறு கண்ட்ரிக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன வந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு ஜோலும் சொல்லிட்டான். ஓகே, இந்த லிஃப்ட் கீழே போகணும், அதுக்கு நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ட்ரையாங்கிள் அமுத்தியாச்சு. மறுபடி பூஸ்ட், மறுபடி டோட்டலாக பூஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஜங்ஷன் பாக்ஸை நம்ம கொடுத்துடலாம். அதை ஆன் பண்ணியாச்சு. யார் கீழே இருக்கிறா? யாரோ ஃபயர் ஃப்ளைஸ் இருக்கிறாங்களாமா, வேறு கண்ட்ரிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்களாம் ட்ராவல் பண்ணி. ஸோ இந்த பொண்ணு ரொம்ப முக்கியமான பொண்ணு தான் போல். யார் நீ? வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களோட பொண்ணும் மேபி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ நேரம் ஆகும் இது? பிளான் படி எல்லாமே பக்காவாக போச்சுன்னா 1 hour இல்லைனா 2 hours போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துட்டுக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். எலி
நம்ம ரூப் டாப்புக்கு வந்தாச்சுங்க. பெட்ரோல் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றான். ஓகே எல்லாரும் மேலே வாங்க. இப்போ யாரும் இல்லை. சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா அப்படின்றான். கவனமாக போங்க, எல்லாரும் பார்த்து போங்க. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். ஐ திங்க் வெளியே வந்துட்டோங்க. ஜன்னல் வழியே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அவுட்ரு, அந்த செவுத்துக்கு இந்த சைடு. இந்த மலை இருக்கிறது நல்லது தான், நம்ம போகிறது அவங்களுக்கு தெரியாது, சத்தம் எதுவுமே கேட்காது. ஓ மை காட், நான் ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன், விடுதலை ஐட்டம் போல் அப்படின்னு எலி சொல்கிறா. இந்த வழியாக போகலாம் வாங்க அப்படின்றான். ஓகே யாரும் இல்லை போல. ஆட்டுங்கப்பா, யாரா அது? போச்சுரா, பார்த்துட்டாங்கடா. ஐயோ ஐயோ, நகருங்க, திரும்புங்க, முட்டி போடுங்க எல்லாரும். யாராவது ஏதாவது சேட்டை பண்ணீங்க சுட்டுருவோம் அப்படின்னு. ஐயோ லாக் ஆயிட்டாங்க. கையை உங்க தலையில வைங்க எல்லாரும். 3 பேரை பார்த்துருக்கோம். அந்த சைடு போய் திரும்பி போரு, இல்லாட்டி வேற ஏதாவது ஜாம்பி ஆயிட போறேன் நான் அப்படின்னு அவ சொல்றா. ஸ்கேன் பண்றாங்க. போடு, எலி குத்திட்டா. ஓ மை காட், போடு, சண்டையா? போடுறான் ஜோல், ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான், ஹெட்ஷாட் வச்சாச்சு. சூப்பர் தேஜ். அவ்வளோதான், இவனையும் போட்டாச்சு. வேற லெவல் ஜோல், சுட்டாச்சுங்க. நம்ம செத்துருப்போம்னு நினைச்சேன் இந்நேரத்துக்கு. ஓ கடவுளே, இங்க பாரு, என்ன இன்ஃபெக்டட்னு வருது. கடவுளே என்னாச்சு? மார்லின் நம்மளை வந்து ட்ராப்ல சிக்க வச்சிருக்கா. ஓ எலி இன்ஃபெக்டட் கேர்ளுங்க. எப்படி? நான் இன்ஃபெக்டட் கிடையாதா? அப்ப இது என்ன பொய் சொல்லுதா? சீக்கிரமா சொல்லிரு, இல்லாட்டி சுற்றுவோம் மண்டை. பாருங்க, இங்க பாருங்க. நீ எப்படி இன்ஃபெக்ட் ஆனேன்னு எனக்கு தெரியாது. இது 3 வாரம் பழசு. எல்லாருமே 2 நாள்ல மாறிடுவாங்க. நீ ஓவரா பேசாத. நிஜமா என் கையில பாருங்க, 3 வாரம் ஆச்சு. அவ எதுக்கு உங்களை வந்து மாட்டி விடணும் சொல்லுங்க. என்னால நம்பவே முடியல. போச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, ஆர்மிக்காரங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆர்மிக்காரங்க சாவறதுக்கு முன்னாடி ரேடியோவில் பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க ட்ராக் பண்ணி வந்துட்டாங்க கைஸ். ஓகே நம்ம ஓடிடணும். ஓ கடவுளே, என்னை ஃபாலோ பண்ணுங்க. 2 டெட் பாடிஸ் இருக்கு, அனைவரும் இங்கே வாங்க, பெட்ரோல் வண்டி ஆன் பண்ணுங்க, சைரன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எலி, நான் சொல்றது கேளு, எங்க கூடயே இரு. நான் சிக்னல் காட்டுவேன், பின்னாடியே ஓடி வந்துரு. ஓகே ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. ஓகே ஓகே நம்ம இந்த சைடு ஓடியாச்சு. ஓ வந்துட்டாங்க. அந்த லைட்ஸ்லேருந்து டாஜ் ஆகணும்னா என் பின்னாடியே வா ஜோல். ஓகே நம்ம ஒளிஞ்சு போயிட்டு இருக்கிறோங்க. டாஜ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மிஸ். ஓகே யாரும் பார்க்கல, ஓடிட வேண்டியதான். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓடணும். எலி ரெடியா? ஓகே நான் உங்கள் பின்னாடியே வரேன். ஓகே டெஸ்ட் போயிட்டா டக்குன்னு போயிடலாம் அடியில். ஓகே இருட்டாக இருக்குது, டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சோல்ஜர்ஸ் அங்கே இருக்காங்க, இந்த வழியாக தான் போயிருக்காங்க. என்ன பண்ணலாம்? பின்னாடி இருங்க, நான் அவனை சுட்டுறேன். ஹெட் ஷாட், அவ்வளோதான், வச்சாச்சு. ஓகே ஃபைன். ஓகே ஓடிடலாம். எங்கேயும் நிற்க வேண்டாம், டக்குன்னு ஓடிடலாம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஏன்னா அந்த சைடு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல ஓடினா தான் கரெக்டு. எல்லியும் தெஜும் வந்துடுவாங்க. ஓகே இந்த சைடு நிறைய பேர் இருக்காங்க போல். ஓகே தெஜு வந்து அங்கே ஒழிஞ்சுட்டா, அந்த சைடு போய் ஒழிஞ்சிடலாம். ஓகே ஒழிஞ்சாச்சு. எத்தனை பேர் இருக்காங்க? இருட்டில் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க, நம்ம ஸ்கேன் பண்ணால் கூட தெரியவே மாட்டேங்குது. டார்ச் எடுத்துட்டு அந்த சைடு தான் சுற்றிட்டு இருக்கிறான் போல்.
ஜாம்பி தான் இங்கே செத்து கிடக்குது, இங்கே யாருமே காணோம் அப்படின்றாங்க. ஓகே, அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. அதே இதை சாக்க வச்சு நம்ம போயிட வேண்டிதான். ஓகே, இந்த சைடு யாரும் இல்லை, நம்ம இந்த வழியாக போகலாம் வாங்க அப்படின்றான். அட ஷட்டர் சவுண்டு இப்படி தான் வரணுமா? சத்தத்துக்கே அவங்க வந்துடுவாங்களோ? ஒருவேளை மழை சத்தத்தினால கேட்க மாட்டேங்குது போல். இந்த வழியை எல்லோரும் கீழே போங்க. எல்லோரும் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் வந்திருப்பாங்க, அவங்கள விடாதீங்க, சும்மா விடாதீங்க, கவனமாக இருங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு இங்கேயும் ஓடி டாச் பண்ணிடலாம். இப்போ பீரங்கி டேங்க்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பழைய டேங்க்கு போல் இங்கே நிறைய பேர் இருக்காங்க போல். எப்படி நம்ம இந்த இடத்த விட்டு தாண்ட போகிறோம் அப்படின்னு எலி சொல்கிறா. ஓகே, இந்த சைடு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? இப்போ ஒவ்வொருத்தராக நம்ம டேக் டவுன் பண்ணணும், அதுவும் நைஸாக பண்ணணும். கொஞ்சம் கூட ஒருத்தன் உஷாராயிட்டானா போதும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லோரும் நம்மளை ஷூட் பண்ணிடுவாங்க. நிறைய லைட்ஸ் இருக்குது. இந்த சைடு தான் வராங்க. ஒருத்தன் வரான், இவனை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, அவங்க 2 பேர் அங்கே இருக்காங்க. ஒன் சைடு கண்டுபிடிச்சிருவானோ. இந்த சைடு போகிறான். அப்படியே போய் நைஸாக போய் பிடிச்சிடலாம். முடிஞ்சா கிராப் பண்ணியாச்சு. சைலண்ட்டாக கொண்டுடலாங்க இவனை. அவ்வளோதான் முடிஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு வழியாக இவனை போட்டாச்சு. ஸோ அடுத்தது யார்? அவன் இந்த சைடு எங்கேயோ போயிட்டு இருந்தானுங்க. 2 பேர் அந்த சைடு போயிட்டானுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையும் நம்ம எப்படியாவது கில் பண்ணணும். பாட்டில் வச்சு வீசிடலாமா? வேணாம், அவன் பக்கத்தில் வந்துட்டான். பாட்டில் வந்து எடுத்து இவனை இந்த சைடு கூப்பிட்டுடலாம். மேலே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே போட்டுடலாம். அப்பா கத்துறாங்க, ஜஸ்ட் பிசு, அவ்வளோதான். நல்ல வேலைங்க, இவன் அலர்ட் பண்ணுறவன். இவன் கத்திட்டானா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மேலே ஒருத்தர் இருக்கான், பார்க்கல ப்ளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கோம், அவ்வளோதான், ஒழிஞ்சாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் தான் இருக்கான் போல். ஒருத்தனா 2 பேர் யாரோ இருக்காங்க. இவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எப்படியாவது நம்ம ஷூட் பண்ணி தான் அவனு, ஒரு வழி இல்லை. ஹெட்ஷாட் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுட்டாச்சு. சூப்பர். நீ ஒருத்தன் தான் இருக்கான். இந்த ஒருத்தனை மட்டும் கொண்டா போதும். 2 பேர் இருக்காங்க போல். ஓகே, அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டாச்சு. அவ்வளோதான். இருட்டில் அவனுங்கனால நம்ம சரியாக பார்க்க முடியல போல். மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குதுல்ல கைஸ். ஸோ அதனால் அவனுக்கு சரியாக தெரியல போல். ஓகே, நம்ம ரீலோட் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டோம் போல். ஸோ இந்த வழியாக தான் போகணும். மழை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெஞ்சிட்டு இருக்குதுங்க கைஸ். பாருங்களேன், அந்த பில்டிங்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. சாமி, அந்த பில்டிங்லாம் வந்து இடிஞ்சு உளுந்துருக்குங்க. பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. வெறித்தனமான பாம் பிளாஸ்ட் பண்ணி இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஜாம்பியும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. மிஞ்ச மீன் தான் வந்து நிறைய க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஓகே, இந்த வழியாக தான் நம்ம போகணுன்னு சொல்கிறான் தெசு. நம்ம அதே மாதிரி அந்த வழியாகவே போயிடலாம். ஓகே, இந்த சுவர், அதாவது இந்த சாக்கடை வழியாக தான் நம்ம போயிடலாம். இந்த சைடு தான் வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். ஒரே இருட்டாக இருக்குது, எந்த சைடு போகணும்? ஓகே ஃபைன். இந்த மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது பாருங்க, இது வழியாக போயிடலாம். என்ன டார்ச் லைட் மின்னுது? ஓகே, நம்ம ஷேக் பண்ணி நம்ம கொண்டாந்தாச்சு. எப்படி இருக்குது இந்த இடம்? நம்ம இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம டார்ச் ஆஃப் பண்ணியாச்சு. மேலே இருக்காங்க காட்ஸு. அதாவது டார்கெட் இன்னி அங்கே தான் இருக்குது, அவங்க இன்னி நகர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆளுங்க இன்னி போகலை, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோல்ஜர்ஸு. நல்லலே வாங்க அப்படின்னு இவன் ஜோல் சொல்கிறான். கொஞ்சம் நின்று ஓடி வந்தாச்சு. ஓகே ஃபைன், நம்ம இந்த இடத்துக்கு வந்தாட்டோம். இந்த இடத்துல ஆமோஸ்லாம் கிடைக்கும், நம்ம எடுத்துடலாம். ஓகே, இங்கே ஆமோஸ் இருக்குது. வேறு இங்கே ஏதாவது இருக்கா டூல்ஸு அந்த மாதிரி? நம்ம சேஃப் ஆகிட்டோமா? இல்லை, இன்னி நம்ம போகணும். ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து பிரெத்து வாங்கிக்கலாம், கொஞ்சம் நம்ம மூச்சு வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு. ஜோல், இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக எடுத்துட்டேன் பாஸ் அப்படின்றாவ. இந்த மேலே வழியாக நம்ம போனால் நம்ம போயிடலாம், நம்ம இது வழியாக போனோன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ டார்ச் ஆஃப் பண்ணிடலாம். டார்ச் ஆஃப் பண்ணி ஓகே ஃபைன். டார்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இவங்க மெதுவாக போகிறாங்க. போயிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாதுங்க அந்த வழியாக நம்ம போனோம். ஓகே, அந்த சைடு போயிட்டுக்கிறாங்க. வாங்க எல்லோரும் இந்த கதை திறந்து போயிட வேண்டியதான். சோல்ஜர்ஸை நம்ம டாச் பண்ணிட்டோம் கைஸ். அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம், சேஃபாக வந்துட்டோம். சாமி, அவங்க போயிட்டாங்க. இப்போ என்ன பிளான் என்கிட்ட சொல்லு. இப்போ உன்னை நான் ஃபயர் ஃப்ளைஸ் கிட்ட டெலிவரி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன? மார்லின் வந்து சொன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் ஜோன் இருக்குது, அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்னைய வச்சு ஒரு க்யூர், அதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க அந்த வைரஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன? என்னோட பிளட்டை வச்சு தான் வேக்சின் வந்து எடுப்பாங்களாமா, தயார் பண்ணுவாங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஜோல் சொல்கிறான். நான் வந்து உன்கிட்ட கேட்கவே இல்லை. எஸ், இந்த பொண்ணு சொல்கிற கதையெல்லாம் நம்ம கேட்க முடியாது. நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா இது முடிச்சிடலாம். வெளியே அங்கே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா டேஸ்? எனக்கு புரியுது ஜோல், எப்பவுமே நீ சுயமாக தான் நீ நினச்சிட்டு இருக்கிற. ஓகே கைஸ், நம்ம இந்த பார்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். Until then, bye.